ஓகே. இது வந்து நைட் குயின் சொல்லுவாங்க, இரவு அரசி. இது வந்து ரொம்ப அபிரிதமாக இருக்கும் வாசனை. பூஜைக்கும் சிறப்பு, இல்லை வீட்டுக்கு பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு. இந்த பூ இருக்கிற வாசனைக்கு வந்து கணவன் மனைவி கூட சண்டை வராதுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான வாசனை. இது வந்து சேஞ்ச் அப் ரோஸு. ஒரு நாளைக்கு 3 கலரில் மாறும். ஒயிட்டு அண்டு ரோஸு, ரெட்டு அந்த மாதிரி 3 கலரில் மாறும். அந்த மாதிரி ஒரு செடி. இது வந்து நம்ம சமையல் செய்யும்போது சாதத்தில் போட்டோம்னா வாசனையாக இருக்குன்றாங்க. ஒரு எஃபெக்ட் வாசனையாக இருக்குது. அந்த மாதிரி செடி இது ரம்பை. இது வந்து செடியை தின்னுவாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும். இது வந்து பூனே ரெட்டு. நல்லா எஃபெக்டாக வருது. ஒரு இலைக்கு ஒரு காய் வருது, நல்லா வருது. ஆனால் இதுக்கு வறட்சியான இடமா வேணும். வருது பிளான்ட்டு கரு ஊமத்தம்னு சொல்லுவாங்க. ஊமத்தில் வந்து ஒரு அடுக்கு தான் வரும். இதில் வந்து 3 அடுக்கு வரும். இது வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும். மருத்துவத்தன்மை அதிகமாக மருத்துவத்தன்மை வாழ்ந்த செடி இது. இது வந்து பன்னீர் திராட்சை பச்சையாக இருந்து ப்ளஸ் பிளாக்காக மாறும். இது வந்து நாங்கள் வந்து மதர் பிளான்ட்டாக வச்சுருக்கோம். நாங்கள் இதை பழம் உற்பத்திக்காக வச்சிடல. நம்ம நர்சரி வச்சுருந்தாலும் மதர் பிளான்ட்டாக அதை கொண்டாடுறோம். அந்த சரி. ஓகே. இது வந்து வெத்தலை தென்னை கொண்டாடுறோம். இப்போ நமக்கு இது ஒரு 2 விதமான லாபமாக இருக்குது. எல்லாம் மூலிகை செடிங்க வேலியில் வந்து மூலிகைலாம் வேலியில் பயிர் வைக்கிறோம். பரவாயில்ல. இது வந்து வாகை மலர். சங்ககால இலக்கியத்தில் மன்னர்கள் வெற்றியை கொண்டாடுவதற்காக இந்த வாகை மலரில் மாலை சூடி வெற்றியை கொண்டாடுவாங்க. இது வந்து ரொம்ப பாரம்பரியமானது. இதில் ஒரு 2-3 கலர் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது 2. இது வந்து ரெட்டு, இது வந்து ரோஸு. இதெல்லாம் வந்து வாகை மலர். இது ரொம்ப பூஜைக்கும் சிறப்பானது. அதனால் நம்ம பூஜைக்கும் யூஸ் பண்ணலாம். பாரம்பரியமானது. சங்ககால இலக்கியத்தில் வர பூ வாகைப்பூ. இது வந்து பாரம்பரியமான விதை. இது குடுவி சுரக்கான்னு சொல்லுவாங்க. இந்த சுரக்காய் வந்து ரொம்ப சத்து உள்ளது. ப்ளஸ் விதைகள் தானாக முளைக்கக்கூடிய தன்மை உடையது. இந்த நான் சொன்ன பாரம்பரிய விதைகள். ப்ளஸ் இதில் வந்து விதைகள் எடுத்துகிட்டு ஒரு சமையல் செய்கிறோம். சமையல் செஞ்சதோடு இது முத்த விட்டோம்னா விதைக்கு போகுது. விதை எடுத்ததுக்கப்புறம் அந்த காலி குடுவை வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டுங்க வந்து அதில் படம் வரைகிறாங்க. அப்புறம் அது வந்து மருத்துவத்துக்கு நிறைய பயன்படுத்துகிறாங்க. அது உள்ள பொருள்கள் போட்டால் கெடாமல் இருக்குன்றதுக்காக இது அந்த மாதிரி விஷயங்களும் பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாமே இதில் வருவாய். இதில் ரொம்ப ஷார்ட் பீரியடில் வரக்கூடிய வருவாய். எல்லா பொருளும் இதில் வருவாயாக இருக்கும். இது ஒரு நல்ல லாபகரமான தொழில். விவசாயத்துக்கு ஒரு உபத்தொழில். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. இது நம்ம நாட்டு பழம் இல்லை, இருந்தாலும் நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா நிறைய விளையுது. ப்ளஸ் நல்லா எஃபெக்டாக இருக்குது. பழம் டேஸ்ட் இருக்குது, நிறைய விளையுது. கிலோ 150 ரூபா போகுது. நாங்கள் ஒரு 75 ரூபாய் 80 ரூபாய்க்கு தான் தரோம் கிலோ. அதனால் இது வந்து ரொம்ப சத்துள்ள பழம். சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுது. இதில் வந்து நீர்ச்சத்து அதிகம். ஒரு பழத்தை சாப்பிட்டா தண்ணி சாப்பிட்லாம் கூட பரவாயில்ல. தண்ணி தாக்க எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல எஃபெக்டான பழம். எவ்வளோ பூ எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இது வந்து அவகோடா, அதை வெண்ணெய்ப்பழம்னு சொல்கிறாங்க, பட்டர் ஃப்ரூட்டு. ப்ளஸ் இது மலையில் தான் விளையுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம இங்கே சாதாரண ஃபீல்டுலேயே வந்து இது நம்ம நல்லா தரமாக வளர்த்துருக்கோம். நல்லா வருது. இதையும் பயிர் வைக்கலாம். இது நல்லா விலை போகுது. அதே சமயம் சத்துள்ள பழமாக இருக்குது. இதில் வந்து அதாவது நல்ல கொழுப்புகளுடைய பழங்கள்னு சொல்கிறாங்க. இதை கொழுப்பில் 2 விதமாக பிரிக்கிறாங்க. கெட்ட கொழுப்பு, நல்ல கொழுப்புன்னு. ப்ளஸ் நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்கிற பழம் வெண்ணெய்ப்பழம். பழத்துலேயே வந்து கொழுப்பு இருக்கிற ஒரே பழம் இதுதான்றாங்க. மற்றெல்லாம் புரதம் மினரல் தான் சொல்லுவாங்க. இது அந்த தன்மைக்கு பயன்படுது. இது நல்ல விலை போகுது. இது வந்து மனோரஞ்சத்துன்னு சொல்லுவாங்க. மனோரஞ்சத்தில் இது ஒரு ஐட்டம். இது நல்ல வாசனை உடையது. பிஞ்சு பூவே வாசனையாக இருக்கும். இது மனோரஞ்சத்தில் ஒரு வகை. சரி, ஓகே. ரெட்டு தெரியுற மாதிரி அந்த பக்கம் வெளியே இருக்கும். மேலே ஏறு. இப்போ தெரியும் பாரு. ஓகே, நான் பேசிட்டேன். இது வந்து சேஞ்ச் அப் ரோஸ் பண்ணுவாங்க. காலையில் வந்து ஒயிட் கலராக இருக்கும், மதியம் வந்து ரோஸ் கலராக இருக்கும், சாயங்காலம் வந்து ரெட் கலராக இருக்கும். ஒரு நாளைக்கு 3 விதமான கலர் கொடுக்கக்கூடிய தன்மை உடையது இந்த பூ. இது வந்து அழகுக்கு மட்டும் நல்லாயிருக்கும். இது தனியாக விளையக்கூடியது. நான் நல்லா எல்லா சூழ்நிலையும் எல்லா மண்ணிலும் நல்லா விளையக்கூடியது. இது அழகுக்காக நல்லா பயன்படுத்தலாம். பூஜைக்கும் பயன்படுத்தாங்க. இருந்தாலும் அழகு தான் மெயின். இது வந்து கொடி உருளை. இதுவும் தானே விளையக்கூடியது. காட்டில் விளையக்கூடியது. இது ஒரு முறை போட்டோம்னா 50 வருஷத்துக்கு கூட காய் காய்ச்சினே இருக்கும். அடியில் காய்க்கிறது பெரிய கிழங்கு வரும், மேலே காய்க்கிறது ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோவுக்கு வரும். இது ரொம்ப சத்துள்ள உருளைக்கிழங்கு. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து பூமியில் விளையிற உருளைக்கிழங்கு வந்து சுகர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க டாக்டருங்க. இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா இது சூரிய வெளிச்சத்தில் வரதுனால இதில் மினரல் அதிகமாக கிடைக்குது. ரொம்ப டேஸ்ட்டுங்க. இது நல்லா இருக்குது. இந்த எஃபெக்ட் இது வந்து எல்லாருமே பயிர் வைக்கக்கூடியது. சர்வசாதாரணமாக பயிர் வைக்கக்கூடியது. இது காட்டில் வாழக்கூடிய ஒரு கிழங்கு வகைகள். இந்த மாதிரி 10 வகைகள் எங்ககிட்ட இருக்குது. காட்டில் வாழக்கூடிய கிழங்குகளே தனி இதுக்கு பெருசாக உரம் எதுவும் தேவையில்லை. அந்த சூழ்நிலை வரும்போது தானாக வெளியே போகும். சித்திரை மாதம் ஆனால் வீட்டுல இருந்தால் கூட வெளியே கொடி ஓடும். அப்போ எடுத்து நம்ம பூமியில் பச்சிடணும். ஒரு முறை பச்சிட்டோம்னா 50 வருஷத்துக்கு கூட இது காய் காய்க்கும். இதோட
இந்த இந்த செடிக்கு அடியில் இருக்குது. இந்த புதாருக்குள்ளே இருக்குது அதனுடைய கிழங்கு, அடிக்கிழங்கு. ப்ளஸ் மரத்து மேலே ஏறி காய்ச்சிங்குது, நிறைய காய்க்குது. மனோரஞ்சிதம் இது ரொம்ப காஸ்ட்லியான பூ. சாதாரண நாளில் 5 ரூபா போகுது, விசேஷ நாளில் 10 ரூபா போகுது. ரொம்ப பாரம்பரியமான பூ, தெய்வீக அம்சம் கொண்ட பூ. இது மனதை ரஞ்சிதம் பண்ணக்கூடியது. அதனால தான் இதுக்கு மனோரஞ்சிதம்னு பேர். தெய்வத்துக்கு கொடுத்தா தெய்வத்தை ரஞ்சிதம் பண்ணும், மனிதருக்கு கொடுத்தா மனித ரஞ்சிதம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உடையது. ரொம்ப பாரம்பரியமானது, ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த பூ வந்து பார்க்குறதுக்கு காய் மாதிரி இருக்கும். இதுதான் பூ. இது மஞ்சள் கலராக வந்தால் பூத்துருச்சுன்னு அர்த்தம். இதோட தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் பார்க்கலாம். மீண்டும் தொடரும்.